ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹீ இம் இஸ் ஹிம்செல்ஃபோடைய தமிழ் மீனிங், அதாவது தமிழ் அர்த்தம். அப்புறமேட்டு இது எல்லாத்தையும் எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்றதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஹீயோட தமிழ் மீனிங் பார்க்கலாம். ஹீ வந்து அவன் இல்லை அவர் மீனிங் வரும். அவன்றதை நம்ம ஃப்ரெண்டை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம வயசு கீழே இருக்கவங்களை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அவர்ன்றது நம்ம மரியாதை கொடுக்குறவங்க, இல்லை நம்ம வயசுக்கு மேலே இருக்கவங்கள நம்ம அவர்னு சொல்லுவோம். இப்போ நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களும் ஒருத்தங்களை அங்கே இல்லாத ஒரு நபரை பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க. தேர்ட் பர்சன்னா அது தேர்ட் பர்சனில் ஆணை குறிக்கிறதுக்காக நம்ம ஹீயை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், ஈஸியாக புரியும். ஹீ கேவ் ரேனிஷ் த புக். அவன் ரேனிஷ்க்கு புத்தகம் கொடுத்தான். சரிங்களா? ஹீன்றது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தேர்ட் பர்சன் தான் இந்த செயலை செய்கிறதுனால அந்த சப்ஜெக்டாக இங்கே வந்திருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ லைக்ஸ் ஸ்வீட்ஸ். அந்த தேர்ட் பர்சனுக்கு வந்து அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய உணர்வு சொல்கிறாங்க, அவங்க ஃபீலிங்ஸை சொல்கிறாங்க. இது வந்து இது மாதிரி ஃபீலிங்ஸை சொல்கிற வர்புக்கு பேர் பார்த்தீங்கன்னா நான் ஆக்ஷன் வர்புன்னு சொல்லுவாங்க. இந்த நான் ஆக்ஷன் வரும்போது இந்த ஹீன்றது என்ன மீனிங் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்குன்ற மீனிங்கை கொடுக்கும். மஹா சா ஹிம். இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் வந்து அந்த செயலோட விளைவை பெறுறவர். சரிங்களா? பெறுறாரு. மஹா தான் வந்து அந்த செயலை செய்கிறாங்க. ஸோ அப்போது அங்கே ஹிம்முன்ற ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஹிம்முன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பர்சன் ஹீயோடைய ஆப்ஜெக்ட் ஃபார்ம் தான். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரேனேஷ் கேவ் இம் த புக். இந்த இடத்துல வந்து ரேனேஷ் தான் செயலை செய்கிறாரு, அவர் தான் கொடுக்குறாரு. வாங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பர்சன். சரிங்களா? அதனால் அந்த ஆப்ஜெக்ட் ஹிம்மை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஹிம் பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்கில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அவனை, செகண்ட் எக்ஸாம்பிளாக அவனுக்குன்ற மீனிங்கில் வந்திருக்கு. ஸோ ஹிம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆஃப் ஹீ. சரிங்களா? அந்த செயலோட விளைவாக தேர்ட் பர்சனாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம ஹிம்மை யூஸ் பண்ணணும். ஹீ பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து சப்ஜெக்ட் ஃபார்ம். இப்போ 2-3 பேர் சேர்ந்து வரும்போது எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூ, ஹீ அண்ட் ஐ வென்ட் டு த ஃபங்க்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாரோ நபரை பற்றி பேசுகிறீங்களா, தேர்ட் பர்சன் 3 பேரும் சேர்ந்து ஒரு செயலை செய்கிறீங்க. ஸோ அதனால் உங்கள் 3 பேரையுமே சப்ஜெக்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள், அவன் மற்றும் நான் விழாவிற்கு சென்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா லாவண்யா சா யூ, ஹிம் அண்ட் மீ அட் த பஸ் ஸ்டாண்ட். லாவண்யா உன்னை, அவனை, என்னை பேருந்து நிலையத்தில் பார்த்தாள். இதை வந்து யார் செயலை செய்கிறாங்க? லாவண்யா தான் செயலை செய்கிறாங்க. அவங்க வந்து உங்களை 3 பேரையும் பார்க்குறாங்க. சரிங்களா? இதனால் அந்த 3 பேரும் வரும்போது அதோடைய ஆப்ஜெக்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 பர்சன், ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனை வந்து ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது எந்த ஃபார்மேட்டில், எந்த ஃபார்மில், எந்த ஆர்டரில் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பர்சனை குறிக்கிற சொல்ல போடணும், யூ போடணும். தேர்ட் பர்சன் அதை ஹீயை போடணும், இல்லை பேர் வந்தால் பேரை போடணும். ஃபஸ்ட் பர்சன்னா ஐ அவங்களோடதை போட்டு ஃபார்ம் பண்ணணும். இது வந்து ஒரு காமன் ரூல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ஸோடைய மீனிங் பார்க்க போகிறோம். அவனுடையதுன்ற மீனிங்கில் வரும். எங்கே வந்து அவனுடைய, எங்கே வந்து அவனுடையதுன்றதை எக்ஸாம்பிள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ். இது அவனுடைய வீடு. இங்கே ஹிஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவாக வந்திருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு நவுன் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அவனுடையன்ற மீனிங் வரும்ன்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திஸ் ஹவுஸ் இஸ் ஹிஸ். இந்த வீடு அவனுடையது. இங்கே வந்து ஹிஸ் வந்து ஒரு ப்ரொனவுனாக வந்திருக்கு, ஆல்ரெடி குறிப்பிட்ட நவுனை குறிக்கிறதுக்காக வந்திருக்கு. சரிங்களா? இங்கே வரும்போது ப்ரொனவுனாக வரும்போது உங்களுக்கு அவனுடையதுன்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ் வந்து அட்ஜெக்டிவாக வருது, இல்லை ப்ரொனவுனாக வருது. அட்ஜெக்டிவ்னா நவுனுக்கு முன்னாடி வரும், ப்ரொனவுன்னா ஆல்ரெடி குறித்த நவுனை குறிக்கிறதுக்காக, பேச்சில் குறிக்கிறதுக்காக வரும். சரிங்களா? அடுத்து நீங்கள் ஹிம்செல்ஃப் பார்க்கலாம். ஹிம்செல்ஃப்னு என்ன அர்த்தம்? அவனே, அவனையே என்ற மீனிங் வரும். ஹீ பிளேம்ட் ஹிம்செல்ஃப். அவன் அவனையே பழி சொல்லி கொண்டான் அப்படின்னு அர்த்தம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ ஹிம்செல்ஃப் ரீபே த டெபிட், அல்லது ஹீ ரிப்பே த டெபிட் ஹிம்செல்ஃப். இது ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் கொடுக்கும். சரிங்களா? ஹிம்செல்ஃபை வந்து லாஸ்ட்டில் போட்டிருக்கோம், இதில் இது பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அவனே கடனை திருப்பி செலுத்துவான். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நீங்கள் யாரைன்ற கேள்வி கேட்கும்போது அவனையே அப்படின்ற மீனிங் வருது. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டும் ஒரே நபரை குறிச்சதுன்னா இது வந்து ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுனில் வரும். ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் ப்ரொனவுன்ற நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுனில் செல்ஃப் ப்ரொனவுன் பார்த்தோம். அது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், எம்பத்திக் ப்ரொனவுன். சரிங்களா? இதில் வந்து சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட்டும் ஒரே நபரை குறிச்சதுன்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இப்போது செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, ஹீ ஹிம்செல்ஃப் ரீபே த டெபிட். ஸோ இதில் வந்து எம்பத்திக் ப்ரொனவுன்.
அதில் வந்து நீங்கள் எதைன்ற கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை யாரைன்ற கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சராக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இம்செல்ஃபே வராது, வேறு ஏதோ ஒரு வேர்டு வரும். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா கடனைன்னு வருது. இதே மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்டில் வந்து வேறு ஒரு வரும்போது அந்த சென்டென்ஸ் வந்து இம்செல்ஃப் இருந்தாலும் அந்த செல்ஃப்ன்ற ப்ரொனவுன் இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸ் எந்த கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா எம்பாத்திக் ப்ரொனவுன். எப்படி எம்பாத்திக் ப்ரொனவுன் வருதுன்னா அது வந்து ஹீ ஹிம்செல்ஃப் அவனே செஞ்சான் அப்படின்றத சப்ஜெக்டை வந்து ஒரு வலியுறுத்தி சொல்லும்போது வரும். சரிங்களா? அவனே சாப்பிட்டான், அவன் சாப்பிட்டான்றதுக்கும் அவனே சாப்பிட்டான்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவன் சாப்பிட்டான்றது மேபி மற்றவங்க ஊட்டி விட்டு கூட அவன் சாப்பிட்ருக்கலாம். அவனே சாப்பிட்டான்றது என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவனே கையில் எடுத்து அவனே சாப்பிட்டான்ற அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம். ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு நீங்கள் விட்டிங்கன்னா குழந்தை சாப்பிட்டுச்சின்னு சொல்லுவாங்க. குழந்தையே சாப்பிட்டுச்சின்னு சொன்னது என்ன அர்த்தம்? குழந்தையே எடுத்து சாப்பிட்டுச்சின்னு அர்த்தம். சரிங்களா? இதில் வந்து எம்பத்திக் ப்ரொனவுன் எப்படி வரும்? அவனே அப்படின்ற மீனிங் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பை ஹிம்செல்ஃப் தனியாக என்ற மீனிங். ஹீ ட்ரை டு டூ த ஜாப் பை ஹிம்செல்ஃப். அவன் அந்த வேலையை தனியாக செய்ய முயற்சி செய்தான். பை ஹிம்செல்ஃப்னா தனியாக. ஒன்றுத்துக்கு நம்ம தமிழ் மீனிங் பார்க்க போகிறோம். ஹீ பார்த்திங்கன்னா அவன், அவர், அவனுக்கு, அவருக்கு. ஹிம் பார்த்திங்கன்னா அவனை, அவனுக்கு, அவரை, அவருக்கு. இஸ் பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவில் அவனுடைய, அவருடைய என்ற மீனிங் வரும். இஸ் பார்த்திங்கன்னா ப்ரொனவுனில் அவனுடையது, அவருடையதுன்னு வரும். ஹிம்செல்ஃப் பார்த்திங்கன்னா அவனே, அவனையே, அவரே, அவரையே என்ற மீனிங் வரும். ஹீலையும் ஹிம்லையும் பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அவனுக்கு, அவருக்குன்றது காமனாக இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஹிம்மையும் கம்பேர் பண்ணி பார்த்து எதுக்கு எந்த மீனிங் வரும்ன்றதை கிளியராக பார்த்துடலாம். ஸோ கம்பேரிசன் ஆஃப் தமிழ் மீனிங் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டில் இருக்க ஹிம்மே நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஹீ லைக்ஸ் ஸ்வீட்ஸ், அவனுக்கு இனிப்புகள் பிடிக்கும். சப்ஜெக்ட் ஹீ வந்து அவனுக்கும் அவருக்குன்ற மீனிங் கொடுக்குது. ரேனேஷ் கிவ் இம் த புக், ரேனேஷ் வந்து அவனுக்கு புத்தகம் கொடுத்தான். இதில் ஹிம் வந்து அவனுக்கு அவருக்குன்ற மீனிங் கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் ஹீ வந்து எப்போவுமே வந்து அவனில் அவர் மீனிங் கொடுக்கும். அவனுக்கு அவருக்குன்னு எப்பப்போ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸை குறிக்கும் போது அது வந்து உங்களுக்கு அவனுக்கு அவருக்குன்ற அர்த்தத்தில் கொடுக்கும். என்னென்ன அந்த நான் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் குறிக்க சொற்கள்ன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஆக்ஷன் வேர்ப் பார்த்திங்கன்னா உணர்வுகளை குறிக்கும் வினைச்சொற்கள். விருப்பம், லைக், ஹேட், வாண்ட், விஷ், ஃபியர், நீட், ஹியர், அண்டர்ஸ்டாண்ட், நோ, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது ஹீன்றது அவனுக்கு அவருக்குன்ற அர்த்தத்தில் வரும் சப்ஜெக்டில். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஹேஸ் தான் வந்து நம்ம ஹீக்கு வந்து ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து ஹைக்கும் யூக்கும் வந்து ஹேவ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பெறுதல்ன்ற மீனிங் வரும்போது ஹீ வந்து அவனிடம் இல்லை அவரிடம்ன்ற மீனிங்கில் வரும். கேன்ற வரும்போது ஹீ வந்து அவனால் இல்லை அவரால்ன்ற அர்த்தத்தில் வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஹீ லைக்ஸ் ரீடிங் புக்ஸ், அவனுக்கு புத்தகம் படிப்பது பிடிக்கும். ஹீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், அவனால் இல்லை அவரால் ஆங்கிலம் பேச முடியும். ஹீ ஹேஸ் 1000 rupees, அவனிடம் 1000 ரூபாய் உள்ளது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹீ, ஹர், ஹஸ், ஹேசெல்ஃபோட தமிழ் மீனிங்கும் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம்.